ஹலோ கைஸ், இன்னைக்கு நெக்ரோமேன்சர் மான்வாவோட எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலையா, ஒரு மூவி மாதிரி ஒரு 12 எபிசோட கமெண்ட் பண்ணி போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோக்கு ஒரு அன்னோனான கிளாஸில் இருக்க ஒரு ஸ்வாடு கற்றுருக்கோம். ஸ்வாடு இது வந்து எப்படிப்பட்ட ஸ்வாடுனா, இதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களோட ஸ்ட்ரென்த் பல மடங்கு ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி இந்த ஸ்வாட் இருக்குல்ல, இதுதான் அந்த எக்கோட ஒரு கீயா வச்சுதான் அந்த எக்கை அவைக்கனே பண்ண முடியுமா. நான் நம்ம ஹீரோ கிட்ட அந்த டிராகன் டேமர் அந்த ஸ்கில் இல்ல, அதனால இப்போதைக்கு அவனால பண்ண முடியாது. நம்ம சாங்குவால ஒரு விஷயத்த பண்ண முடியும். என்னன்னா, ஒண்ணு அவன் 5000 நாள் அப்படியே எக்க கூடிய வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கினா வேணா அந்த எக்கு பொரியதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, பயங்கரமான எனிமிஸ அந்த ஸ்வாட வச்சு கொல்லணும். உங்களோட ரத்தம் இந்த ஸ்வாட்ல படிய படிய நாள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். 500 நாள்னா கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகும். அட சாங்கு, அந்த டைம்ல ஒரு அங்கிளா நீ மாறிடுவேன். நான்லாம் அந்த மாதிரி ஒரு அங்கிளா மாற மாட்டேன். ஏன்னா அதுக்கு பதிலா ஸ்ட்ராங்கான எனிமிஸை கொன்னாலே போதும், என்னால அந்த எக்கை பொறிக்க வைக்க முடியும். நான் எவ்வளவு மாஸ்டர்ஸ் அழிக்கிறனோ அதுக்கேற்ற மாதிரி நாளும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதே மாதிரி இந்த ஸ்வாடுனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். இந்த ஸ்வாட ஒரு நல்ல ஐட்டமா தான் தெரியுது. இது அவ்வளவு சீக்கிரத்துல உடையாதுன்னு நினைக்கிறேன். சாங்கு, அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட போனை பாரா, போனு திடீர்னு வைப்ரேட் ஆகுது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது டெசாங்கோட ஆளுங்க தான் அங்க போயிருக்காங்க. கூடவே இதுக்கு முன்னாடி ஒரு 3 பேரை நம்ம பார்த்திருப்போம்ல, அந்த பசங்க தான் அவங்க போயிருக்காங்க. ஆனா நல்ல வேலை, அவங்களுக்கு எதுவுமே ஆகல. இப்போதைக்கு நீங்க எப்படியும் அங்க போயிட்டீங்க, அந்த ஏரியாவை சேஃபா இல்லையான்னு பாருங்க. அங்க ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, ஆனா வேம்பையரோட கூட்டம் அங்க இருக்கிற மாதிரி தெரியலையா. அப்புறம் சாங்கோட ஆருக்கும் அங்க கையை காட்டுது, இங்க வந்து ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. அங்க போய் பாக்குறாங்களா, அந்த இடத்துல 2 பெரிய வேரல்ஃப் இறந்து போயிருக்கு, அதையும் கொன்னுது. இங்க இருக்கிற அந்த பாஸ் மாஸ்டர் அதுதான் கொன்னு இருக்கு. அதுங்களை பார்த்த உடனே அதுங்களையும் நம்ம ஹீரோட குழுல சேர்த்துக்கிறான். ஏதோ ஒண்ணு, இப்போ வேரல்ஃப், வேம்பையர், ஆருக்கு, போல்டு இந்த மாதிரி 15 ஆளுங்க என் கூட இருக்காங்க. இப்போ என் கிட்ட போதுமான அளவுக்கு ஆளுங்க இருக்கனால என்னால அந்த வேம்பையரை அழிக்க முடியும்னு நினைக்கிறேன். சைடு டெசாங்கு மத்த ஒரு 2 பேர் அங்க போயிருப்பாங்களே, அந்த இடத்த பார்க்கும் போது அந்த இடத்த மேனேஜ் பண்ற மாதிரி யாருமே அங்க தெரியல. அதே மாதிரி இந்த இடத்துல எந்த விதமான மாஸ்டரும் இல்ல. இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு. மேலதான் அந்த வேம்பையரோட கூட்டமும் இருக்கு. அங்க ஒரு வேம்பையரும் செம வெறியா இருக்கு. நம்மளோட ஃபுட்டு நம்மள தேடி எப்பதான் வரும். அங்க ஒரு பையன் இருக்கான் பாத்தியா, அவன் எனக்கான பையன், அதனால விட்டுரு. அப்புறம் அந்த ஆர்மியோட ஹெட் அவன் வந்து கத்துறான், சீக்கிரம் இப்போ வந்து டைம் வந்துருச்சு, இப்போ வந்து நம்மளுக்கு டைம் வந்திருக்கு, இப்போ நம்ம போகணும், நம்மளோட ஃபீஸ்ட்டை நம்ம ஆரம்பிக்க போறோம். நான் அந்த ஃபேக்டரியில நம்மளோட ஆளுங்களே கொன்னாங்களே, அவங்கள நம்ம வந்து விடக்கூடாது. அந்த ஃபேக்டரியில தான் எங்கேயோ அவங்க இருக்காங்க. பாஸ் என்ன பேசின்னு இருக்கீங்க, இங்கேயே ஒரு பெரிய ஃபீஸ்ட் இருக்கு, அப்புறம் எதுக்கு நம்ம அங்க போகணும். இப்போ பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்மள சேஸ் பண்ற அந்த ஆளு இந்த சாங்குவை நம்ம கொல்லணும். மேல அவனோட லொகேஷனும் இப்பதான் ரிவீல் ஆச்சு. இந்த ஃபேக்டரி பக்கம் தான் எங்கேயோ சுத்தின்னு இருக்கான் ஆளு, அதனால வச்சு செய்யணும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஆளுங்களை நம்ம வந்து கொன்னலாம். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் இடத்துக்கு நம்ம தான் இன்சார்ஜா இருப்போன்னு. அதனால அவளுக்கும் முட்டாளா இருக்க மாட்டான். இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம அவனை கொல்லணும். பாஸ், நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். நீங்க கொடுக்குற ஆர்டரையே நம்ம பண்ணலாம். அதே மாதிரி அந்த வேம்பையரோட கும்பல் அங்க போகுதா, டெசாங் பைப்புல அங்கதானே இருக்கு. அவன் மெசேஜே பண்ணிடுறான், இந்த மாதிரி அவங்க கிளம்பிட்டாங்க சாங்கு, நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இப்படியே போற வழியில எலிமெண்ட்ரி ஸ்கூலு கிட்ட வந்துட்டாங்க. அவ்வளவுதான், இன்னமும் கொஞ்சம் தான் நம்ம முன்னாடி போனா கண்டிப்பா நல்லா பிடிக்க முடியும். நான் அவனுக்கு இந்த கேர்ஸ பத்தி எதுவுமே தெரியல, அதனாலதான் அவன் இன்னமும் நகராம அதே இடத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். சீஃப், இத பாருங்க, போற வழியில ஒரு மாஸ்டர் இறந்து போயிருக்கு. அதோட காயத்தெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது, இத கொன்னது வேற யாரும் இல்ல, நம்ம சாங்கு தான். பரவாயில்ல, இங்க ரத்தத்தோட ஸ்மெல் வந்து பயங்கரமா அடிக்குது. அவன் இங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன். வாங்க, அங்க போற வழி முழுக்க ரத்தமா இருக்கா. அந்த ரத்தமும் ஆடிட்டோரியம்க்கு உள்ளதான் போகுது. இத பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியுது அவங்க வந்து ஒரு ரூம்ல தான் இருக்காங்கன்னு. தப்பிக்க கூடாது, எல்லாருமே ஒரே நேரத்துல போங்க, அப்படியே கமக்கமா அவங்கள பிடிக்கணும். அதனால எல்லா வேம்பையரும் ஓடி வந்தா நம்ம சாங்கு உள்ள தயாரா உட்காந்து இருக்கான். ஏன்னா நம்ம சாங்க்கு தெரியும் இந்த மாதிரி அவங்க வருவாங்கன்னு. அதனால தான் நம்ம சாங் அங்க சீனா இருக்கான். அப்புறம் வேற ஒரு வேம்பையரை காட்டுறாங்க. இந்த வேம்பையர் தான் நம்ம லார்டு கீழே இருக்கிற ஒரு டைரக்டரா. அதே மாதிரி இதை சாதாரணமா இடப்படக்கூடாது, இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம். நான் இதால ஒரே டைம்ல 2 வேரல்ஃப ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். இந்த மாதிரி ஆளுங்க தான் அங்க வந்து போயிருக்காங்க. அங்க சம வேகமா அவன் டோரெல்லாம் உடச்சிட்டு வரான். பசங்களா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா, உங்களுக்கு அவ்வளவு தைரியமா எங்க கிட்ட ஜெயிக்க முடியும்னு? வாய்ப்பே இல்ல, எங்க கிட்ட உங்களால ஜெயிக்கவே முடியாது. இடத்தையே நாங்க நரகமா மாத்துறதுக்கு தான் வந்திருக்கோமே. அங்க சாங்க பார்த்தோன்னே அவன் சொல்றான், என்ன இது, உன் பின்னாடி ஒரு 3 எலும்பு கூட தான் இருக்கு. பாஸ் வந்து என்கிட்ட சொன்னாரு கிட்டத்தட்ட 10 அவன் கிட்ட இருக்கும்னு. ஆனா இங்க வந்து அவளைக்கும் உன்கிட்ட எதுவுமே இல்ல. சரி, ஏதோ ஒண்ணு அவரு சொன்னா சொல்லிட்டு போட்டோம், இது எங்களுக்கு மேட்டராவே தெரியல. என்ன பிரதர், நம்ம அவனை கொன்னுலாமா? நான் இங்க இவன் ஒண்டி இருக்கிற மாதிரி தெரியல, இதுக்குள்ள இன்னமும் நிறைய ஆளுங்க இருக்கிற மாதிரி தெரியுது.
வருது. அங்க இதை கேட்டோன்னே சாங் பதறி போய் ஓடுறான். இதை பார்த்தோன்னே அவங்களும் யோசிக்கிறாங்க, அவ்வளவுதான் பையன் பயந்துட்டான், இதுக்கு மேலேயும் நம்ம விடக்கூடாது, போய் அமுக்குங்களே. அங்க எல்லாருமே தாக்குறதுக்கு போறாங்க. ஆனா நம்ம சாங் ஒரு கட்டத்துல அப்படியே நிக்கிறான். ஏன்னா அது ஒரு டெட் எண்டு. அந்த இடத்துல அப்படியே ஸ்மைல் பண்ணிங்கன்னே சொல்றான், நீங்க எல்லாருமே இதயத்துல சாக போறீங்க, எங்களை பார்த்தா என்ன லூசு மாதிரியே தெரியுது, இதயத்திலேயே உட்காந்து உங்களுக்காக வெயிட் பண்றதுக்கு நீங்களே தன்னால வந்து மாட்டிக்கினீங்க. இல்ல என்ன பேசின்னு இருக்கேன், எங்களை இப்படியெல்லாம் சொல்லி பயமுத்தலன்னு பாக்குறியா, பக்கத்துல அந்த அளவுக்கு ஒன்னும் ஸ்கெலிட்டனும் இல்ல, நல்லா பாரு இந்த ஸ்கில்ல வச்செல்லாம் என்ன கொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா, இல்ல நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நீங்க நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஸ்கெலிட்டன் ஒண்டி இல்ல, இப்பதான் உன்னோட ஸ்கில்லையே பயன்படுத்துறான், இதனால போர்ட்டல் வழியா அவனோட ஆறுக்கு வேர்வொல்ஃப் எல்லாமே வருமா, அது பத்தாது நாங்க ஜாம்பிய வேற ஏவி வர்றான், இதனால ஆளுங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அங்க சாங்கோட ஆர்மி அப்படி அவங்கள கொல்ல ஆரம்பிக்குதா, ஒரு 2000 பாயிண்ட் அவங்களுக்கு வேற கிடைக்க ஆரம்பிக்குது. இதே மாதிரி அந்த பிளாக் மேஜிக்கையும் பண்றானா, அங்க ஒரு வித்தியாசமான போக போகுது, அதனால அவங்களோட பவர் எல்லாமே கம்மியாகுது, அங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ரைட்டியும் அதோட கமெண்ட்ஸை கொடுக்குதா, அதுக்கும் ஒரு பவர் இருக்கும், இப்போலாம் அதோட சோல்ஜர்ஸுக்கு ஆர்டர் கொடுக்குதோ அவங்களுக்கு பஃப் வந்து கிடைக்கும். இதே மாதிரி அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே அவங்க கொல்றாங்க. இப்படி நம்ம சாங் பண்ற விஷயம் எல்லாமே சரியா தான் போயின்னு இருக்கு. இந்த இடத்துல திடீர்னு ஒரு லேடி ஜாம்பி அப்படியே தாவுது. என்னடா பைத்தியக்கார பசங்களா, இதுக்கு அதுங்களை கொல்றீங்க, இந்த மாதிரி சமன் பண்ற இவனையே கொண்டுட்டா வேலை முடிஞ்சதுல. ஆனா அதுதான் அதோட பெரிய தப்பே, அவன் கிட்ட கபோல்ஸ் இருக்கும், அதை வச்சு ஃபயர் அட்டாக்ஸ் எல்லாம் அவன் பண்ண வைக்கிறான். ஒரு வாய்ப்பா வச்சு ரைட்டியும் விடவே இல்லையே, ரைட்டி அங்க ஒரே ஒரு வெட்டு தான், இதனால அதோட கதையும் அங்கேயே முடியுது. அங்க லேடி வேம்பையரை நம்ம ரைட்டி கொண்டனால அங்க 2000 பாயிண்ட்டும் அக்யூர் ஆகுது. இந்த சைடு அங்க எல்லா வேம்பையரும் காலி, அங்க இன்னமும் பெரிய வேம்பையர் இருக்கு. தாங்க அந்த 2 உல்ஃபை தனியால போட்டு தள்ளுன்னு சொல்லிச்சுல, அந்த வேம்பையர் தான் இந்த மாஸ்டர் வேம்பையர் ஒண்டி இன்னமும் இருக்கு. அது தடுக்க 2 ஜாம்பி வந்து தடுக்குதா, அதுல ஒரு ஜாம்பி அது பறக்க விட்டு இன்னொரு ஜாம்பியோ தாக்க வருமா, அதையும் அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிது. ஏய் இது எல்லாத்தையுமே அசால்ட்டா நீ கண்ட்ரோல் பண்ண உட்காந்து இருக்கல, உனக்கு கொன்னாலே வேலை முடிஞ்சது, ஏன்னா என்னோட வேம்பையர் லாடுக்கு நீ ஒண்டிதான் ஒரு எனிமியா இருக்க. ஓ அப்படியா, என் கிட்ட இதுக்கும் ஒரு வழி இருக்கு. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது, இதுக்கு முன்னாடி ஆளு ஒரு பிளான போட்டிருப்பான். என்னன்னா உன்னோட ஆர்க் ஸ்கெலிட்டன் கிட்ட அவன் சொல்லியிருப்பான், நீ இங்கேயே வெயிட் பண்ணு, கரெக்டா அந்த வேம்பையர் வரும், இந்த டைம்ல ஒரு வெடிப்பை நீ ஏற்படுத்தணும். கேட்ட உடனே அது அழுக ஆரம்பிச்சது. வெடிச்சா அவ்வளவுதான் இதுவும் காலி. அதனால ரைட்டியும் ஒரு மாறி பாக்குது. ஏய் இது ஒன்னும் செத்து போன உடல் இல்ல, வெறும் ஸ்கெலிட்டன் தானே, அதனால என்ன கவலை. சைடு அதை வெடிக்க வைக்கிறது அவனுக்கு சரியா பல்லியா, இதனால அவன் பிளானையே சேஞ்ச் பண்ணிட்டான். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பியா அவன் சமன் பண்ண வைக்கிறான். ஒரு ஜாம்பியும் வேம்பையரை நோக்கி போகுமா, கரெக்டான வாய்ப்பா பார்த்து அதை வெடிக்க வைக்கிறான். அதனால பயங்கரமான டேமேஜ் அதுக்கு ஏற்படுது. அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவன் கிட்ட இருக்கிற எல்லா ஸ்கெலிட்டனும் அங்க தடுக்குதா. கிட்ட வரும்போதே அவன் சொல்றான், நீ வராத, என்ன கொல்ல ட்ரை பண்ண, கண்டிப்பா லார்டு வந்து உன்னை விட மாட்டாரு, கண்டிப்பா லார்டு உன்னை கொல்லதான் செய்வாரு. ஓ அப்படியா, ஆனா உண்மையை சொன்னா உங்களை மாதிரி ஆளுங்களை அந்த லார்டு, அந்த வேம்பையர் லார்டு வந்து ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிருக்கான். இதே மாதிரி அங்க கொண்டுறான். ஒரு ஸ்பெஷல் பிளேயரை கொண்டனால நம்ம ஹீரோக்கு கிட்டத்தட்ட 20,000 கோல்டு கிடைக்குது. அதே மாதிரி அந்த முட்டை ஹேட்ச் ஆகுதுக்கு கிட்டத்தட்ட 5,000 நாள் இருந்திருக்கும்ல, அதுல ஒரு 50 நாள் மைனஸ் ஆகுது. அதாவது இன்னைக்கு ஒரு நாள் கணக்கு எடுக்கலனா. அதே மாதிரி அங்க இருக்கிற வேம்பையர் எல்லாத்தையுமே அவனோட சோல்ஜர்ஸாவும் மாத்திக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கிட்டத்தட்ட 5 வேம்பையர் இருக்கு. வேம்பையர்ஸ் கிட்டயும் பவர்ஸ் எல்லாம் இருக்குமா, இதனால அதோட பவரும் மர்ஜ் ஆகுது. பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம ஆர்மி இன்னமும் ஸ்ட்ராங் ஆகினே போகுது. அதே மாதிரி ரைட்டி மத்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. சைடு நம்ம டெசாங்க இருக்காங்க, இந்த இடத்துல பெரியவர் சொல்றாரு, எல்லாருமே மேல பாருங்க, எல்லாமே வேர்வொல்ஃப் தான், வேர்வொல்ஃபை அழிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், இதுங்களை கொன்னு அப்படியே குவிச்சு வச்சிருக்காங்க. பாக்குறேன் அவங்களால எதையுமே நம்ப முடியல, நாங்க 1 இல்ல 2 இல்ல, இதே மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. சைடு நம்ம ஹாங்கு ஜீசு கிட்ட சொல்றான், கவலைப்படாத, எல்லாமே பிளான் படி தான் போகுது. உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்க இருக்கிற ஆளுங்க அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் வெப்பன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்ட வெப்பன்ஸ் இருக்க வேணாம், ஏன்னா நீங்க இருக்கிற இடமே ஒரு சேஃபான ஏரியா தான். அதே மாதிரி மேல பாக்குற அந்த வேர்வொல்ஃப் அது எல்லாத்தையுமே கொன்னது நாங்க தான், அதனால வெப்பன் வேணான்னு சொல்றான். ஆனா ஜீசுக்கு நல்லாவே தெரியுது வேம்பையர் வேணும்ட்டே தான் இப்படி பண்ணு, ஏன்னா அப்பதான் மக்களை ஈஸியா உங்களால கொல்ல முடியும். ஜீசுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்குமா, அதுக்குள்ள நம்ம டெசாங் வந்து சொல்றான், வந்து கவலைப்படாத, அந்த 2 ஸ்வாடையும் நம்ம ஆளு வந்து ஒளிச்சு வச்சிருக்கான், ஏன்னா இவனோட ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட தீஃபுக்கான ஸ்கில் இருந்திருக்கும், அதை வச்சுதான் ஆளு பண்ணிருப்பான். ஹாங்கோ வந்து கேக்குறான், அடே நான் சொன்ன விஷயத்த நீ பண்ணியா, நாங்க பண்ணிட்டோம், நீ கவலையே படாத, எல்லாமே நீ சொன்ன மாதிரி தான் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்ம டெசாங்கு ஜீசோ எல்லாரு கிட்ட இருந்தும் அவங்க வெப்பனை வாங்கிக்கிறாங்க. அங்க இப்போ வெப்பன் யாருக்கிட்டையும் இல்ல, அங்க மாஸ்க் போட்டுன்னு ஒரு கும்பலம் வந்து அங்க வரும்போதே அவன் கேக்குறான், ஆமா நம்ம வந்து நிறைய ஆளுங்களை அனுப்பணும், அப்படி இருந்தோம் அவங்க சாங் கிட்ட ஏன் தோத்து போனாங்க,
இந்த சைடு நம்ம ஹாங்க்கு புரியுது இது டெஃபினட்டா அவங்க தானே. ஏன்னா அவங்க எல்லாருமே மாஸ்க் எதுக்கு வியர் பண்ணிருக்காங்கன்னா அப்பதான் அவங்களோட பல்ல மறைக்க முடியும். ஸ்வாட நம்மால வந்து மச்சு வச்சிருக்கான். அதனால ஜீசோக்கு அவளைக்கும் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி இந்த வெப்பனை கலெக்ட் பண்ற விஷயம், இங்க இருக்கிற ஆளுங்களை ஒண்ணு சேர்த்த விஷயம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த நடுவுல மாஸ்க் போட்டு இருக்க அவன் தான். அந்த மெயினான ஆளு, அதாவது மெயினான அந்த வேம்பியர் லார்டு அப்படின்னு நம்ம ஜீசோ ஹாங்கு டெஸ்ஸாங்கு எல்லாருக்குமே தெரியுது. இப்போ அவங்க வெயிட் பண்றது நம்ம சாங்குக்காக தான். சாங்கு வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் அவங்களோட சண்டையை ஆரம்பிக்க வேண்டியதான். இங்கே இந்த எபிசோடு முடியுது. ஏன்னா இங்கே சாப்டரை முடிச்சிட்டாங்க. சரி, ஏதோ ஒன்று இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் அந்த மெசைக்கிறே நடக்க போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.